இன்னைக்கு டைரக்டா நான் வந்து யுனானி மெடிசன் சாப்பிட்டு 1 மந்த்லேயே பேஷண்ட்டுடைய பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ரிசல்ட் உங்களுக்கு காமிக்க போறேன். ஸோ ஒரு பேஷண்ட் எங்ககிட்ட வந்தாங்க. அவங்க வந்து வரும்போது அவங்களுடைய கிரியேட்டின் லெவல் 10.54, யூரியா வந்து 160 இருந்துச்சு. ஸோ 1 மந்த் மெடிசன் சாப்பிட்ட அப்புறம் இந்த கிரியேட்டின் லெவல் 5.6, யூரியா வந்து 97, ஒரு 50% வந்து வித்தவுட் டயாலிசிஸ் குறைஞ்சிருக்கு. 219 வரும்போது இந்த கிரியேட்டின் லெவல் 13.90, 13 எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. ஆனாலும் இந்த பேஷண்ட்க்கு நாங்கள் டயாலிசிஸ் சஜஸ்ட் பண்ணோம். ஆனால் வந்து அவங்க பேஷண்ட் வந்து டயாலிசிஸ் பண்ண விரும்பல. இன்னொரு பேஷண்ட் டாக்டர் வந்து அவங்க டயாலிசிஸ் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து வரும்போது ஃபர்ஸ்ட் டைம் கிரியேட்டினின் வந்து 10.11, யூரியா வந்து 122 இருந்துச்சு. ஸோ கிரியேட்டினின் வந்து 1 மந்த்க்கு அப்புறம் 5.68, யூரியா 134. ஸோ டாக்டரே வந்து யார் சஜஸ்ட் பண்ணாங்களோ டயாலிசிஸ், அவங்க கிரானிக் கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்டுடைய எத்தனையோ ரிப்போர்ட்ஸ் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த கிரானிக் கிட்னி ஃபெயிலியர்னாக்கா என்ன, இஎஸ்ஆர்டி எண்ட் ஸ்டேஜ் ரெனல் டிசீஸ்னாக்கா என்ன, இந்த இஜிஎஃப்ஆர்னாக்கா என்ன, எல்லாமே நான் வந்து உங்களுக்கு வீடியோஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு டைரக்டா நான் வந்து யுனானி மெடிசன் சாப்பிட்டு 1 மந்த்லேயே பேஷண்ட்டுடைய பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ரிசல்ட் உங்களுக்கு காமிக்க போறேன். இந்த பேஷண்ட்ஸ் வந்தது மோஸ்ட்லி எல்லாமே வந்து லாஸ்ட் ஸ்டேஜ் தான். லாஸ்ட் ஸ்டேஜ்னாக்கா எண்ட் ஸ்டேஜ் ரெனல் டிசீஸ் சொல்லுவாங்க. அதுல 90% மேலே கிட்னி ஃபெயிலியா இருக்கும். ஒன்லி 10% தான் கிட்னி ஒர்க் பண்ணும். நான் வந்து இதுல வந்து பேஷண்ட்டுடைய பேர்ஸ் எல்லாம் வந்து ஹைட் பண்ணி தான் உங்களுக்கு காட்டுறேன். எதுக்குனாக்கா பேஷண்ட்டுடைய பேர் டீடைல்ஸ் எல்லாம் காட்டணும், இது எங்களுடைய எய்ம் கிடையாது. ஆனா பேஷண்ட்டுடைய ரிசல்ட்ஸ் யுனானி மெடிசன்ஸ், ஹெர்பல் மெடிசன் சாப்பிட்டு அந்த ரிசல்ட் மட்டும் உங்களுக்கு முன்னாடி காட்டுறேன். ஸோ ஒரு பேஷண்ட் எங்ககிட்ட வந்தாங்க. அவங்க வந்து வரும்போது அவங்களுடைய கிரியேட்டின் லெவல் 10.54, யூரியா வந்து 160 இருந்துச்சு. ஸோ 1 மந்த் மெடிசன் சாப்பிட்ட அப்புறம் இந்த கிரியேட்டின் லெவல் 5.6, யூரியா வந்து 97, ஒரு 50% வந்து வித்தவுட் டயாலிசிஸ் குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி இன்னொரு பேஷண்ட் அவங்களுடைய யூரியா 219 வரும்போது இந்த கிரியேட்டினின் லெவல் 13.90, 13 எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. ஆனாலும் இந்த பேஷண்ட்க்கு நாங்கள் டயாலிசிஸ் சஜஸ்ட் பண்ணோம். ஆனால் வந்து அவங்க பேஷண்ட் வந்து டயாலிசிஸ் பண்ண விரும்பல. அவங்க என்ன சொன்னாங்க, 1 மந்த் மெடிசன்ஸ் கொடுங்க டாக்டர், நாங்கள் ப்ராக்டிக்கலாக சாப்பிட்டு பார்க்குறோம், ரிசல்ட் இருந்தால் நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம், இல்லை டயாலிசிஸ்க்கு போயிடும் சொன்னாங்க. ஸோ அவங்க 1 மந்த்க்கு அப்புறம் இந்த கிரியேட்டின் லெவல் 5.62, 13ல இருந்து 5 வித்தவுட் டயாலிசிஸ் வந்திருக்கு. யூரியா வந்து 107, 107 வந்து வந்திருக்கு. மூணாவது பேஷண்ட்டுடைய ரிப்போர்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். இவங்க வரும்போது யூரியா வந்து 237, கிரியேட்டினின் 14.8, இது வந்து ரொம்ப ஜாஸ்தி. இந்த பேஷண்ட்க்கு நாங்களே வந்து டயாலிசிஸ் சஜஸ்ட் பண்ணோம். ஆனாலும் அந்த பேஷண்ட் வந்து ரெடி இல்லை, டயாலிசிஸ் பயம் இருக்கு, இல்ல சார் நான் வந்து ரொம்ப எங்க ஃபேமிலியில வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லி அவங்க டயாலிசிஸ் பண்ணல. ஸோ 1 மந்த் வந்து அவங்க மெடிசன் சாப்பிட்டப்போ இந்த கிரியேட்டினின் 8.1 வந்துருச்சு. இன்னும் 14ல இருந்து 8 வரைக்கும் வந்துருச்சு. இந்த யூரியா வந்து 119 ஆயிடுச்சு. ஸோ பெரிய டிஃபரன்ஸ் 1 மந்த்லேயே கிடைச்சிருக்கு. சரி, இதெல்லாம் வந்து கம்ப்ளீட் வந்து கியூர் கிடையாது, புரியுதா? ஸோ பேஷண்ட்க்கு வந்து 1 மந்த் மெடிசன்ஸ்ல டிஃபரன்சஸ் எவ்வளவு வந்திருக்கு. வித்தவுட் டயாலிசிஸ் வந்து 1 பாயிண்ட் கிரியேட்டினின் கம்மியாகிறது பெரிய விஷயம். இதே வந்து ஒரு கிரியேட்டினின் 22 கிரியேட்டினின், யூரியா வந்து 153, 183 இருந்துச்சு. இவங்க 1 மந்த் மெடிசன் சாப்பிட்ட அப்புறம் வாட்ஸ்அப்ல வந்து அமிச்சாங்க ரிப்போர்ட். இந்த கிரியேட்டினின் 12.05, யூரியா 157 ஆயிடுச்சு. இன்னொரு பேஷண்ட் டாக்டர் வந்து அவங்க டயாலிசிஸ் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து வரும்போது ஃபர்ஸ்ட் டைம் கிரியேட்டினின் வந்து 10.11, யூரியா வந்து 122 இருந்துச்சு. ஸோ கிரியேட்டினின் வந்து 1 மந்த்க்கு அப்புறம் 5.68, யூரியா 134. ஸோ டாக்டரே வந்து யார் சஜஸ்ட் பண்ணாங்களோ டயாலிசிஸ், அவங்க வந்து டயாலிசிஸ் கேன்சல் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு டயாலிசிஸ் தேவையில்லை, தேவைப்பட்டா பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்க போங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் வந்து நான் காட்டுறது ரிப்போர்ட்ஸ் வந்து ஒரு கிளைம் எல்லாம் கிடையாது, ஒரு மேஜிக்ஸ் எல்லாம் கிடையாது. யுனானி மெடிசன்ஸ் வந்து ஒரு ஓல்டஸ்ட் மெடிசன்ஸ். இது வந்து ஆயுர்வேதா, யோகா, சித்தா, ஹோமியோபதிக், இந்த மாதிரி எத்தனையோ தெராபிஸ் இருக்கு இல்லையா. இந்த மாதிரி யுனானி மெடிசன்ஸ் வந்து ஒரு ஓல்டஸ்ட் மெடிசன்ஸ், ஒரு 3500 வருஷத்துல இருந்து முன்னாடி இருந்து இது பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல மோஸ்ட்லி வந்து ஹெர்பல் மெடிசன்ஸ் தான் யூஸ் ஆகும், சித்தா மாதிரி, ஆயுர்வேதா மாதிரி. ஆனா அந்த ப்ரிப்பரேஷன் மெத்தட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ யுனானி மெடிசன்ஸ்ல வந்து அது கொஞ்சம் ஈஸி டு இன்டேக் சொல்றோம்ல. பேஷண்ட்க்கு வந்து ரொம்ப சிம்டம்ஸ் வந்துச்சு, வாந்தி, விக்கல், மூச்சு வாங்குற பிரச்சனை, கை கால் வீங்குற பிரச்சனை எல்லாமே வந்துட்டு எமர்ஜென்சில இருக்கானாக்கா கண்டிப்பா உங்களுக்கு எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். சிம்டம்ஸ் அவ்வளவு ஜாஸ்தி இல்ல. இந்த டைம்ல நீங்க வந்து ஒரு யுனானி மெடிசன்ஸ் எடுத்து ஒரு டிஃபரன்சஸ் பார்க்கணும்னாக்கா முதல்ல உங்களுடைய ரிப்போர்ட்ஸ் வந்து வாட்ஸ்அப்ல எங்களுக்கு அனுப்பிச்சிடுங்க. நான் வந்து வாணியம்பாடியில உட்காடுறேன், வாணியம்பாடியில பிளஸ் என்னுடைய ஹாஸ்பிட்டல் பெங்களூர்ல இருக்கு. நீங்க வந்து பெங்களூர்ல வரலாம், வாணியம்பாடிக்குள்ள வரலாம். இல்ல வர முடியல, பேஷண்ட் டிராவல்
பண்ண முடியல அப்படின்னா முதல்ல பேஷண்டோட ரிப்போர்ட் நீங்க அனுப்பிச்சிடுங்க. எங்களுடைய அசிஸ்டன்ட் டாக்டர் உங்களுக்கு வந்து டயட் எல்லாம் என்னென்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது பேசிக் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஸ்டேஜ்ல நீங்க டயாலிசிஸ் பண்ணணுமா கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாமா அது பேசிக் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்க அதுக்கப்புறம் டைரக்டா மருந்து கூரியரே மெடிசன்ஸ் வாங்கிக்கலாம். ஆனா எங்க மெடிசன்ஸ் கூட வந்து டயட் கண்டிப்பா செய்யணும். டயட்னாக்கா பத்தியம் செய்யணும். அது எங்க மெடிசன்ஸ்க்காக கிடையாது. ஏன்னாக்கா உங்க வியாதிக்காக. இப்ப டயபெட்டிக் பேஷண்ட்க்கு எப்படி சுகர் சாப்பிடக்கூடாதோ அந்த மாதிரி வந்து கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்டுக்கு வந்து இந்த புரோட்டீன் சாப்பிடுறது பொட்டாசியம் சாப்பிடுறது எல்லாம் அவாய்ட் பண்ணும். அதை நம்ம டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் வீடியோஸ்ல. அந்த வீடியோஸ் எல்லாம் உங்க அசிஸ்டன்ட் டாக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. எங்க யுனானி மெடிசன்ஸ் கூட நீங்க ஆல்ரெடி ஏதோ மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, இங்கிலீஷ் மெடிசன்ஸ் அலோபதிக் மெடிசன்ஸ் சாப்பிடுறீங்கன்னாக்கா கண்டிப்பா அந்த மெடிசன்ஸும் சாப்பிடணும். நீங்க லைக் பிபிக்காக சுகருக்காக கால்சியம்காக லாசிக்ஸ் எல்லாம் கொடுத்தா அந்த மெடிசன்ஸும் சாப்பிடணும். கூனி யூனானி மெடிசன்ஸும் சாப்பிடணும். இந்த 2 மெடிசன்ஸும் கூட சாப்பிட்டாலும் சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் இல்லை. நீங்க வந்து பயப்படாம மெடிசன்ஸ் சாப்பிடணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.